ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மீனா சிட்டியோட கையை உடைச்ச முத்து, ஸ்ருதிக்கு பிரச்சனை கொடுத்த பெண். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ரவியினுடைய ஓனர் அவருடைய மகள் அண்டு மனைவியோட வராரு. வந்து இதுதான் என்னோட பொண்ணு, இனி ரெஸ்டாரண்ட்டை இவ தான் கவனிச்சுக்க போகிறா, இனி இவ தான் உங்களுக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு தன்னுடைய மனைவியோட வெளியே போயிடுறாரு. அதே நேரத்தில் ரவி பாஸோட மகளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஸ்ருதி ரவியை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஸ்ருதி யார் இது அப்படிங்கிற மாதிரியா ரவி கிட்ட விசாரிக்க, இவங்க தான் எங்கள் பாஸோட பொண்ணு, இனி இவங்க தான் எங்களுக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பாஸோட பொண்ணுக்கு ஹோட்டலை சுற்றி காமிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருதியை வெயிட் பண்ண சொல்கிறாரு. அப்போது பாஸோட பொண்ணு எல்லாருக்கிட்டையுமே நான் உங்களுக்கு பாஸ் மாதிரி கிடையாது, ஃப்ரெண்டாக தான் பழகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் நான் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக பாஸ் மாதிரி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, இதை பார்த்த ஸ்ருதி இந்த பொண்ணு என்ன லூஸா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரவி வந்ததும் ரவிக்கிட்டையும் இந்த பொண்ணு என்ன இப்படி பேசிகிட்டு இருக்குது, பாஸ் மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நானே பாஸ் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரவி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது பாஸோட பொண்ணு இது யார் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியை கேட்க, இது என்னுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரியா ரவி சொன்னதும், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஆனாலும் நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்ட ஸ்ருதியோட முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது. அதுக்கப்புறமா ரவி என்னால் வெளியே இப்போ வர முடியாது, நீ தனியாக போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்ருதி வருத்தத்தோடு வெளியே வராங்க. இன்னொரு பக்கத்தில் மீனா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வர, அங்கே சத்யாவோட நடவடிக்கை சரியில்லை, அவன் இப்போ சிகரெட் பிடிக்கிறான், அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிடறான், அவன் படிக்க போகிறானா இல்லையானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மீனா இத்தனைக்கு காரணம் சிட்டி தான், அவன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் சத்யா இப்படி கெட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நான் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கோபமாக வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ரோகிணி கிட்ட பணம் கேட்டு மிரட்டுற அந்த பழைய பிஏ தினேஷ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே வித்யாவோட வந்த ரோகிணி, இத்தனை நாள் என்னோட மகனுக்காகத்தான் உன்னை பொறுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவனை வச்சு நீ பிளாக்மெயில் பண்ணுற, அவனுக்கு மட்டும் எதனா ஆச்சு அப்படின்னா நான் நானாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, எனக்கு என் பொண்டாட்டிக்கு பணம் கொடுக்கணும், நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் எனக்கு பணம் வேணும், நீ தான் பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்டாட்டியாச்சே, நான் கேட்கும்போது எல்லாமே நீ பணம் தரணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க, நீ பணம் தரலைன்னா நான் உன் வீட்டில் வந்து வில்லுப்பாட்டு போல் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டே கிளம்பிடுறாரு. ரோகிணி தினேஷுக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் மீனா சிட்டியை பார்க்குறதுக்காக வந்து சிட்டிக்கிட்ட உன்னால தான் என்னுடைய தம்பி கெட்டு போயிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சிட்டி அப்போது உன் தம்பி கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா தூக்கி ஃப்ரிட்ஜில் வை அப்படிங்கிற மாதிரியா நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் சிட்டியை மீனா அடிக்க போக சிட்டி மீனாவை பிடிச்சி கீழே தள்ளிடுறாரு. அந்த நேரத்தில் அங்கே முத்து வந்து சிட்டியை போட்டு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா மீனா முத்துவை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகும்போது மீனாவோட தலையில் இருந்து ரத்தம் வரதை பார்த்ததும் முத்து சிட்டி அடித்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டு சிட்டியோட கையை உடச்சிடுறாரு. அதுக்கப்புறமா முத்து மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறாரு. அப்போது சின்னதாக தான் அடிபட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனாவுக்கு கட்டு போட்டு டாக்டர் கவனமாக இருக்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது மீனாவோட அம்மா கால் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கு முத்து, நல்ல வேலை நீங்கள் என்கிட்ட மீனா சிட்டியை பார்க்க போகிறத பற்றி சொன்னீங்க, அங்கே மீனாவுக்கு சின்னதாக அடிபட்டிருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மீனாவோட அம்மா எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரியா கேட்டு நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் முத்துவுக்கு அவருடைய ஃபோன் அடிக்குது. ஸோ இதோட இன்னும் எபிசோடை வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்கமிங் எபிசோட்ஸில் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.